ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். லேட்டாக தான் ஆயுத பூஜை விலாக் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். சாரி, டைம் இல்லாதனால பாதி எடிட் பண்ணி பாதி அப்படியே விட்டுருந்தேன். அதனால் எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஆயுத பூஜை அன்னைக்கு நான் அதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கே சாமி ரூமில் வைக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் எல்லாமே விளக்கி எடுத்து வச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவசரமாக லெமன் போட்டு தேய்ச்சி வச்சாச்சு. இது அஷ்டலட்சுமி தட்டு, என்னோடய ஃபேவரட் பிளேட்டு சொன்னால் இது தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யலாம். அவர் பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு 2 பேர்த்துக்கும் இங்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பா பொள்ளாச்சி போயாச்சு லீவில். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். அதனால் 2 பேரும் ஷேர் பண்ணி அந்த வேலைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இங்கே சுண்டல் ஊற வச்சுருந்த காலையில், ஈவினிங் தான் நாங்கள் நைட் தான் சாமி கும்பிட்றோம். இப்போ கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு போட்டு வச்சுருக்கிறேன். இது ஓப்பன்லேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொங்கல், சர்க்கரை பொங்கலுக்கு ஒரே ஒரு இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, சிறுபருப்பு போட்டிருக்கிறேன். இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவடைக்கு 1.25 டம்ளர் உளுத்தம்பருப்பு கழுவி எடுத்து ஊற வச்சாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் 2 சுண்டலுமே வெந்தாச்சு. கருப்பு சுண்டல் குக்கரில் வச்சுருந்தேன், இது ஓப்பனில் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நம்ம ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அந்த அரிசியை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அந்த அரிசியும் பருப்பு பொங்கலுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸுக்கு கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் அந்த 1 கப்பு காட்டினேன் இல்லைங்களா, அதில் 3.5 கப்புக்கு தண்ணி, ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து கலந்து விட்டு குக்கர் லிட்டு போட்டு வெயிட் போட்டு விட்டாச்சு. ஒரு 5 விசில் வரட்டு. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்தியாச்சு. இது லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நம்ம சுவாமிக்கு பிரசாதமாக வைக்கிறதுனால வெங்காயம் போடக்கூடாது. அதனால் பச்சை மிளகாய், கருவேப்பிலையோடு நிறுத்தியாச்சு. இப்போது நம்ம இந்த கருப்பு சுண்டல், அதாவது ப்ரௌன் சுண்டலை கொண்டக்கடலையை நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் தேங்காய் துருவல் போடுறது ஆப்ஷனல் தான். தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக 1 கப்பு போட்டுட்டு மல்லி இலைகள் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. சுண்டல் ரெடி ஆயாச்சு. சுண்டல் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா உடனே நம்ம தாளிப்பு போட்டால் முடிஞ்சுது. அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சாச்சு. அடுத்தது கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், ஆஸ் யூஸ்வல் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கும் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு, நம்ம பச்சைப்பயிறு சுண்டலை பச்சைப்பயிறு போட்டு எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, வேக வச்சு அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது, பெருமாளுக்கு உகந்தது. புதன்கிழமை, அதனால் புதன்கிழமை தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். அதனால் பச்சைப்பயிறு சுண்டல் கம்பல்சரி செய்யணுன்ட்டு செஞ்சுக்கிறேன். இதுக்கு தேங்காய் துருவலும் மல்லி இலைகள் போட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுண்டல் ரெடி ஆயாச்சு. குயிக்காக பண்ணியாச்சு. இந்த 2 சுண்டலையுமே 2 பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். 2 சுண்டல் ரெடி ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் 5 விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு குழைய வெந்துருச்சு. இப்போது அதுக்கு இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தோம். அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் உடச்சி சேர்த்திக்கிறேன். அதில் ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துட்டுருக்கு இல்லைங்களா. இந்த டைமில் நம்ம சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு எப்போவுமே பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தியாச்சு. ஏலக்காய் தூள் சேர்த்திட்டு ஒரு தடவை கலந்து விட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அது பொங்கலில் இந்த சர்க்கரை கரைசலை சேர்த்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா நல்லா தளர இருக்குது, நல்லா தளர்வாக இருக்குது பொங்கல் சூப்பராக.
இது வந்து திரும்ப ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நெய்யும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி மட்டும் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி திராட்சை போடலை. முந்திரி போட்டு ஓரளவுக்கு நிறம் மாதிரி வந்தால் போது, வாசனை வந்த உடனே சேர்த்திக்கலாம். இந்த பொங்கலில் நெய் முந்திரி சேர்த்துன உடனே அதனுடைய சத்தம் மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கனால அந்த வாசனை வந்து நல்லா தூக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல பொங்கல் வந்து இன்றைக்கி நல்லா தளன்னு இருக்குது. நல்லா அருமையாக வந்திருக்கு. சர்க்கரை பொங்கல்னால் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் திக்காகாமல் இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த தண்ணி அளவு பக்குவமாக ஊற்றணும். 3 டம்ளர், ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா 3 டம்ளர், எதில் எடுத்திங்கனாலும் 3 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு நல்லா ஊறி வந்தாச்சு. தண்ணி வடிகட்டிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த பக்குவத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் மிக்சியில் தான் அடிச்சிருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல், இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துங்க. 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள். அரிசி மாவு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து பாதி போட்டு நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவைப்படலை, கரெக்டாக இருக்குது. அதனால் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு கருவேப்பிலை, மல்லி இலைகள் இதெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதுக்கும் நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துறதில்ல. நான் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயம் சுவாமிக்கு வந்து ஒரு 5 வடை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வெங்காயம் போட்டுக்கலான்ட்டு தனியாக வச்சுருக்கிறேன். இப்போது எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து லோ ஃப்ளேமுக்கும் மீடியமுக்கும் இடையில வச்சுக்கணும். வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் போல் மாவு போட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து வடை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுட்டு கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு போட்டிங்கனால போதும். ஈஸியாக மெது வடை வந்து நம்ம வீட்டிலையே வந்து கடையில் செய்கிற மாதிரி ரொம்ப அருமையான வடை வந்து செய்யலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மெது வடை வந்து நிறைய தடவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக செஞ்சுருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வேணும்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போது 5 வடை சுவாமிக்கு வந்து போட்டு எடுத்தாச்சு. குயிக்காக வந்து வடை ரெடி ஆயாச்சு. அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் போட்டு மிச்சக்கக்கூடிய மாவில் வெங்காயத்தை போட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு திரும்பவும் இந்த வடையும் போட்டு நம்ம வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஆனியன் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆனியன் வேண்டாம்னா அதே மாவுலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம், தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். மிளகு சீரகம் இருந்தாலே போதும். இருந்தாலும் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக வெங்காயம் போட்டிருக்கிறேன் நான். இப்போ இந்த வடையும் ஒரு 5 வடை 6 வடை நம்மளுக்கு வந்து இந்த கடாய் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு திருப்பி விட்டுக்கலாம். இந்த கடைசியாக போட்ட வடையும் நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி விட்டு திரும்பவும் வந்து ஒரு 30-40 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா நிறம் மாறி வருது. நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்த உடனே அந்த எண்ணெய் சத்தம் அடங்கின உடனே நம்ம எல்லா வடையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ வடையும் ரெடி ஆச்சு. எல்லா வடையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வடை ரெடி ஆயாச்சு. அடுத்து சாமி கும்பிட்றதுக்கு சாமிக்கு வந்து வாழை இலையில் பொங்கல், 2 சுண்டல், பச்சைப்பயிறு சுண்டல், ப்ரௌன் சுண்டல், வடை, லட்டு, பொரி கடலை, ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சுருக்கிறேன். இங்கே வந்து புக்ஸு வச்சாச்சு. அதுக்கப்புறம் சுவாமி படங்களுக்கு எல்லாமே பொட்டு வச்சு சிம்பிளாக பூ வச்சுருக்கிறேன் நாங்கள். ஏன்னா நிறைய படங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து மேலே வந்து மாலையெல்லாம் கட்டி இதுக்கு போட முடியல. அதனால் வந்து உதிரிப்பூவே வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உதிரிப்பூ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வச்சுருக்கிற அந்த பாக்ஸில் மசால் பொடி பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு ஹோமுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதுதான் இங்கே வண்டிகளுக்கும் கற்பூரம் காட்டி தீபாராதனை பண்ணியாச்சு, பூஜை போட்டாச்சு. சிறப்பாக ஆயுத பூஜை வந்து குயிக்காக பண்ணாலும் நல்லா இருந்துச்சு. ஒன்று தான் பாப்பா இல்லை அப்படிங்கிற ஒன்று தான். பாப்பா இருந்தால் ஜாலியாக இருந்திருப்பான். பார்க்கலாம், அடுத்த வருஷம் வந்து பாப்பாவும் சேர்ந்து வந்து ஆயுத பூஜை கொண்டாடுவோம். பாய்.